ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடல். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ, வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரு வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழு முழுன்னு இருக்கும். நான் பிக்சர் ஷேர் பண்ணுறேன். அது ப்ளஸ் இன்னொன்று வந்து மிளகு குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு மருக்குமே இது ஒரு சாதாரண தண்ணி வந்து உங்களுக்கு சூப்பராக அந்த மருவெல்லாம் நல்லா தளர்ச்சியாக்கி உங்களுக்கு அப்படியே வந்து உதிர வைக்கும். இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். இதுக்கு எதுவுமே நீங்கள் வாங்க தேவை கிடையாது. ஸோ டெய்லியுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி தண்ணியை நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா காட்டனில் தொட்டு எங்கே நமக்கு மரு இருக்கோ அங்கே வந்து அப்படியே ஒத்தி ஒத்தி விட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் கீழே இருக்கு, அது ரொம்ப சென்சிட்டிவான இடம், அங்கே வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். கிட்டக்க இங்கே வந்து கண்ணுக்கும் கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மரு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து பிகினிங் ஸ்டேஜ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப அந்த மரு இருந்த இடமே வந்து தெரியாது. இதுக்கு நீங்கள் முடி கட்ட வேண்டாம், அதை வந்து ஊதுபத்தி வச்சு வந்து சுடலாம் வேண்டாம். ஜஸ்ட் வந்து இந்த தண்ணியை மட்டும் ரெகுலராக வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். அப்படியே மரு வந்து அப்படியே கொட்டுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி செய்யணும், அதில் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது வந்து எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அந்த மரு ரிமூவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது வீட்டுல இருக்கிற சாதாரண சூடம். இதை வந்து நல்லா பொடிச்சுக்கோங்க. இந்த சூடத்தை வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்து வராது. லைட்டா வந்து ஸ்கின் சில பேருக்கு ரெட்டிஷ் ஆகலாம், அதனால ப்ராப்ளம் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து இந்த மரு வந்து நல்லா தளர்ந்து உதிர்ந்து போட்டுருக்கு. இந்த சூடை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு, இப்ப நம்ம ஆனியன் வந்து யூஸ் பண்ண போறதுனால அந்த மரு வந்து லைட்டா ஏதாவது கிராக் இருந்தது அப்படின்னாக்க ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். அந்த இரிட்டேஷனை இந்த சூடம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வெங்காயத்தை தோலோட வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், ஆனா கழுவிட்டு தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அது நல்ல ஒரு சாறு வந்து நம்ம புரிஞ்சு அந்த சாறை வந்து எடுத்துக்க போறோம். இல்ல இந்த வெங்காயத்தையும் அந்த பொடிச்சு வச்சு சூடத்தையும் நான் ஒன்னா கலந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னாலுமே வந்து போட்டுக்கலாம். பட் அது வந்து பேண்டேஜ் உழுந்துடும், அது தண்ணியில ஒட்டாது. அதனால சூடம் வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுல டைரக்டா இந்த ஜூஸை வந்து நான் போட்டுட்டேன். போட்டுட்டு அப்படியே நீங்க வந்து நல்ல ஒரு 2-3 தடவை பேட்ச் மாதிரி வந்து ஒட்டி விட்டு வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 3 வாரத்துல ஒரு சூப்பரான டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து நேச்சுரல் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. சூடா யூஸ் பண்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த வெங்காயத்துல இருக்கிற காரம் வந்து அந்த மருத்துல வந்து நல்லா உதிர வைக்கும், தளர வைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு காமிச்சா மாதிரி இப்பதான் வந்து மரு வர ஆரம்பிக்குது அப்படின்னாலுமே நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.